மீண்டும் ஆட்டத்தை தொடங்கிய செந்தூர் கடல். உள்ளே வெளியே விளையாண்டு கொண்டிருந்த கடல் அன்னை மீண்டும் காட்டிய விளையாட்டு. படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடல் நீரிலும் புனித நீராட ஏராளமான சுற்றுலா பயணிகள் தவறுவதில்லை. அண்மை மாதங்களாகவே அவ்வப்போது கடல் நீரானது அடிக்கடி பல அடி தூரம் உள்வாங்கி விளையாட்டு காட்டி வந்தது. கடல் அரிப்பும் ஏற்பட்டு பக்தர்கள் அச்சத்தில் மூழ்கியிருந்தனர். ஏராளமான கல்வெட்டுகளும் சாமி சிலைகளும் சிலை சிற்பங்களும் வெளியே கொண்டு வரப்பட்டன. பல சிலைகளும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு ஆய்வுகளும் நடந்து வருகிறது. செந்தூர் கடற்பகுதியானது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உள்வாங்குவதும் வெளியேறுவதும் நடந்து வரும் நிலையில் தற்போது கடல் நீரானது சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கி பாசி படர்ந்த பாறைகள் முழுமையாக வெளியே தெரிகின்றன. ஆனாலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் எவ்வித அச்சமும் இன்றி அந்த பாசிகளின் மீது நடந்து சென்று குளித்து வரக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினரும் அவ்வப்போது கண்காணிப்பில் ஈடுபட்டு பக்தர்களை எச்சரித்து வருகிறார்கள்.